எல்லாம் உள்ள இறைவன் பரம்பொருள் ஸ்ரீ பிரேமசாயி பகவானின் தாமரை பொற்பாதங்கள் போற்றி போற்றி. வணக்கம் சாய்ராம். நம்மளுடைய சுவாமி எந்த அளத்துக்கு ஒரு அளவுல நம்மளை எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கவனித்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செகண்டும் சுவாமி உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் சில விஷயங்கள் மூலியமா நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் சாய்ராம். எப்படின்னு கேட்டா, ஒரு முறை சுவாமியோட அப்பா அம்மா கார்ல போயிட்டு இருக்காங்க. ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல கார்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இங்க ஏதோ பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு கவனக்குறைவாவோ அந்த நேரத்துல பேசிக்கிட்டு முன்னால ஒரு லாரி போயிருக்குது. டக்குன்னு அவன் நிறுத்திட்டான். இவங்க கவனிக்கல. கார் லாரி கடியில உள்ள போற கண்டிஷன் ஆயிடுச்சு. அப்ப டக்குன்னு வண்டி நின்றுச்சு. மறுக்க அந்த இடத்துல இருந்து தானாவே வண்டி ரைட்டு எடுத்து ஓவர்டேக் பண்ணி வந்துருச்சுங்க. இந்த சம்பவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நினைச்ச செகண்ட் எப்படின்னா, காரு இப்ப லாரிக்குள்ள போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருக்காங்க. ஆனா கார் ரைட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, விலகி வந்துருச்சு மறுக்கா. அப்போ என்ன நடந்ததுன்னா, அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல சுவாமி போன் பண்ணிருக்காங்க சுவாமியோட அப்பாவுக்கு. ஒவ்வொரு முறையும் நான் கூடவே இருந்து பார்த்துக்க முடியாது, ரொம்ப கவனமா நீங்க வண்டி ஓட்டணும், சுவாமி எல்லா நேரத்திலையும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு. அதாவது இங்க நடந்த விபத்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல விபத்து நடக்கிற ஒரு சம்பவம் உருவாச்சு. ஆனா சுவாமி அதை அப்படியே தடுத்து நிறுத்தி காப்பாத்திட்டாங்க. இது சுவாமி ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி நொடிக்கு நொடி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிற சாய் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்னன்னா, அவங்க ஒரு முறை கரூர் பரமத்தி கிட்ட கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல வந்த வண்டி இவங்களோட வண்டியோட பின்பக்கத்துல அடிச்சிருக்குங்க. ஒரு ஸ்விஃப்ட் டிசைர்ல இவங்க போன வண்டி அதுல பின்னால் அடிச்சு அந்த வண்டி சுத்தி வண்டி ஃபுல்லா டேமேஜிங் சாயிரம். ஆனா வண்டிக்குள்ள இருந்தவருக்கு எந்த ஒரு விதமான ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம சுவாமி காப்பாத்தினாங்க. ஏன்னா சுவாமிக்கு என்னன்னா, சுவாமியோட குழந்தைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சுவாமி நம்ம நினைக்கிறோம் காசு பணம் இதெல்லாம் முக்கியம் அப்படின்ட்டு இந்த கலியுகத்துல. இருப்பினும் அதை விட மேல உடல் ஆரோக்கியம். காசு பணத்தை மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா இந்த உடலை கண்டுபிடிச்சது, இந்த உடலுக்கு உண்டான பஞ்சபூதங்களான உலகத்தை கொடுத்தது எல்லாமே இறைவன். அப்ப சுவாமி நம்மளை ரொம்ப முறையா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். இது மட்டும் இல்லாம கரூர்ல இருந்து ஒருத்தர் வர்றாங்க சுவாமி பார்க்க. அவங்களும் சுவாமியோட தீவிர சாய் ஃபேமிலியில தீவிர டிவோட்டி, சுவாமியோட அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, காரை எடுத்துக்கொண்டு வீட்டில் நிப்பாட்டி போட்டு திரும்ப அப்ப போகும்போது என்ன பண்ணிருக்காரு, அவரோட குட்டி பொண்ணு நானும் வரேன் அடம்பிடிச்சிருக்கு. இருமா நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு அவர் விட்டுட்டு வந்துட்டாருங்க. பைபாஸ்ல அவர் வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டாரு. பக்கத்துல போய் வண்டி திருப்பலாம் அப்படிங்கறதுக்குள்ள முன்னால போயிட்டு இருந்த லாரி சடனா நின்றுச்சுங்க சாயிரம். என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு தெரியல. இவரோட கார் ஃப்ரண்ட் ஃபுல்லா உள்ள போய் அடிபட்டுருச்சுங்க. கார் ரொம்ப டேமேஜ். ஆனா அவர் காரை நிப்பாட்டின அப்படியே டோர் திறந்து இறங்கி வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. பதட்டத்திலேயே வீட்டுல இருந்து இவருக்கு நடந்த விபத்தை அந்த இடத்துல அந்த இடத்துக்கு கடந்து மறுக்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க. வண்டி கார் லாரிக்குள்ள போய் நிற்குது. எப்படி புடைச்சோம்னே தெரியல. அந்த நேரத்துல பாருங்க, அந்த குழந்தை கூட வேண்டான்னு விட்டு அந்த வார்த்தைகள் வருது, வேண்டாம் நீ இங்கே இருந்து நான் வர்றேன் அப்படின்னு. ஏன்னா சுவாமி தான் பாதுகாப்பு பண்றாங்க அப்படிங்கிறதான். அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலயே சுவாமி அவரோட ஒய்ஃபுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி சிட்டி அவருக்கு ஒன்றும் இல்லை, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, சுவாமி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் இறைவன் நம்மளையே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன், கவனிச்சுட்டே இருக்கேன் அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க எது செஞ்சாலும் சுவாமி பார்த்துட்டு இருக்காரு. சுவாமிக்கு எந்த ஒரு பொருளும் மறைபொருளான விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாருக்கு என்ன தேவை? ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நோயின் தீவிரம் என்ன, அந்த தீவிரத்துக்கு ஏற்ப யாருக்கு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு டாக்டருக்கு தெரியும். ஒரு சாதாரண காய்ச்சலோட சில பேர் வருவாங்க, சில பேர் பயங்கர வயிற்றுவலியோட வருவாங்க. முதல்ல யாரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த வயிற்றுவலியோட இருக்கிறவங்க தான் பார்க்கணும். அதுபோல சுவாமி யாருக்கு என்ன தேவை அப்படின்னு எப்ப பண்ணணும் அப்படிங்கிற சுவாமி அந்த நேரம் தகுந்த நேரத்துல சுவாமி செய்யறாங்க. இது ஒவ்வொரு முறை இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டுமே இல்லை, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் நடக்குது. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தா அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸ்ரீராமர் வனவாசம் போறாரு. ஏன் வனவாசம் போறாருன்னா, அதுல அவர் போறதுனால யாராருக்குள்ள என்னென்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மற்றவங்க எப்படி ராமாயணம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, ஸ்ரீராமர் போறாங்க. போகும்போது பரதன் அவருடைய காலனிகளை எடுத்து வாங்கிட்டு, நான் இதை வச்சு ஆட்சி செய்யறேங்கண்ணா அப்படின்னா சரி அப்படின்ட்டுறாங்க. அப்போ அதை வச்சு ஆட்சி செய்ய போறாங்க. சுவாமி வெறும் பாதத்தோட போறாரு. ஏன் வெறும் பாதத்தோட அவர் போறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அகலிகை அப்படிங்கிற ஒரு பெண் முனிவருடைய சாபத்தினால கல்லா மாறி இருக்கு. அந்த பெண்ணுக்கு சாப விமோசனம் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ரீராமரோட பாதம் அந்த கல்லு மேல படணும். அப்போ ஒரு செருப்போட போயிருந்தா கூட, அந்த காலனிகளோட போயிருந்தா கூட படுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அப்போ ஸ்ரீராமன் போறாரு. அந்த வனத்துக்குள்ள, அடர்ந்த வனத்துக்குள்ள ஒரு கல்லா கிடக்கிற ஒரு பெண்ணுடைய சாபம் நிவர்த்தி சரியாகிறதுக்காக சுவாமியோட பாதம் மட்டுமே அந்த பெண் வந்து அகலிகி அப்படிங்கிற பெண் மறு உருவம் பெற்று பெண்ணா வருதுங்க. அப்போ அந்த காரணம் ஏன் அந்த ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனால் எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா அதுக்கு ஒரு காரணத்தை இறைவன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, வனத்துக்குள்ள போக 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 ஒவ்வொரு விஷயங்களும் நடக்குது. ஸ்ரீராமருக்கு வந்து வாலிகிட்டிருந்து சுக்ரீவனுக்கு ஆட்சி கிடைக்குது. ஒரு அரசருக்கு உண்டான தகுதி எல்லாமே வாலிகிட்டு இருக்கு. ஆனால் சுக்ரீவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சி அவருக்கும் கிடைக்கல. ஆனால் வந்து அவருடைய அண்ணனுக்கு வந்து சுக்ரீவனுக்கு இந்த ஆட்சியை வாங்கி கொடுக்குறாரு. யாருன்னு ஸ்ரீராமர் வாங்கி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அனுமன் இன்றளவுக்கும் ஸ்ரீராம பக்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிரஞ்சீவி அனுமன் சொல்றோம். அவர் இன்றளவுக்கும் அவர் தான் வந்து ராம பக்தன் அனுமன் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப அந்த பேர் வாங்கணும் அப்படின்னா சுவாமி அந்த பூமி அந்த வனத்துக்குள்ள போங்காட்டி தானே, வனவாசத்தை மேற்கொண்டு உள்ள போங்காட்டி தானே அனுமன் பார்க்க முடியுது. அனுமனுக்கு இந்த பேர் கிடைச்சது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்குது அதுக்கு பின்னால. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் என்னமோ இன்னைக்கு நமக்கு நடந்துருச்சு, சுவாமி நம்மளை ஒண்ணுமே செய்யாம இருக்காங்க, அதோட பெரிய விஷயத்த சுவாமி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பின்னால தான் புரிய முடியும். இறைவன் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், அன்பு நிறைந்தவர். சுவாமிகிட்ட வழிபடுறது ஏதாச்சும் கேட்கறாங்களா, காசு பணம் எதுவும் தேவையில்லை, ஒரு அன்பு நிறைந்த ஒரு இதயத்தை கேட்கறாங்க சுவாமி. நம்ம இறைவா பிரேமசாயி பகவானே, நீங்க என்னை முழுசா நீ பாத்துங்க, நான் உங்ககிட்ட விட்டுட்டேன் என்னைய, என்னோட குடும்பத்தை நீங்க பாத்துங்க, சாஷ்டாங்கமா நம்ம விடும்போது கண்டிப்பா அந்த இடத்துல இறைவன் நம்மளைய நல்ல முறையா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க சார், ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சாமி அப்பா ஒரு டைம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சக்தி சாய் பகவான் வந்து ஒரு முறை வந்து சித்ராவதி நதிக்கரையில் இருக்கும்போது ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு போட்டோகிராஃபரோட எடுத்திருக்காங்க. ஆனா வந்து இவர் சொன்ன மாதிரி போட்டோகிராஃபர் எதுவும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போட்டோ சரியா வராது இப்படிலாம் இருந்தா அப்படின்னு. ஆனா அவருன்ட்டு இல்ல பரவாயில்ல நீ எடு அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா எடுத்துட்டு பார்த்தா பகல்ல எடுத்த மாதிரி ஒரு அழகான போட்டோ கிடைச்சிருக்குது. அந்த நேரத்துக்கு அந்த போட்டோ அப்படி அந்த காலத்துல அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான கேமராவும் கிடையாது. ஒரு நாள் சாய்ராம் பிரேம சத்திய மந்திர் அமைவிடம், சுவாமியோட புதிய கட்டிடம் அமையிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து சுவாமியோட குழந்தைகள் சாய் ஃபேமிலி அங்க அன்னைக்கு வந்திருந்தாங்க, பூஜைக்கு வந்திருந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சுவாமி அந்த இடத்துக்கு போனாங்க. எல்லாம் வட்டமா வந்து சுவாமி நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சில அற்புதங்கள் நடந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டும் இருந்தோம். நாங்களும் அன்னைக்கு அங்க இருந்தோம். அப்ப என்னன்னா அந்த ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த நேரத்துல. ஆனா யாருமே லைட் ஆன் பண்ணக்கூடாது, செல்போன்ல இருந்து லைட் அடிக்கக்கூடாதுன்னு சுவாமி கட்டாயமா சொல்லிட்டாங்க. கண்டிப்பா அப்ப எப்படி போட்டோ எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சங்கடமான சூழ்நிலை போட்டோ எடுக்கிறவங்களுக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, சுவாமி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு எடுத்துருவோம் அப்படின்னு போட்டோ எடுத்தாச்சுங்க. ஆனா இந்த போட்டோ எடுத்துட்டு பார்த்தா நண்பகல் 12 மணிக்கு எடுத்த மாதிரி அவ்வளவு ஒரு வெளிச்சமா பிரகாசமா இருக்குங்க சார். ஏன்னா எடுக்க சொன்னது இறைவன், எடுக்கிறது நம்மளா இருந்தாலும் சுவாமியோட சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்யும் போது அந்த நேரத்தையே பகலா மாற்றி கொடுத்தாங்க சுவாமி. இன்னும் அந்த அற்புதங்கள் நிறைய இருக்குங்க சார். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு முறையும் நம்ம இறைவனை பார்க்கும் பொழுதெல்லாம் அன்னைக்கு தான் நம்ம சுவாமி கிட்ட வந்து சரணாகதி அடைகிற மாதிரியே ஒரு எண்ணம் வரும். சுவாமி பார்க்கும்போது நீங்க எவ்வளவு ஒரு மன உளைச்சல் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, சுவாமி பிரேமசாய் பாபாவோட திருமுகத்தை நீங்க பார்க்கும்போது, அந்த அழகு ரூபனை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள்லாம் பறந்துடும். அந்த சூரியனை கண்ட பனி போல் அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்பதான் நமக்கு தெரியும். அந்த ரெட்டப்பத்திங்க மண்ணுக்குள்ள நம்ம எப்போலாம் இதுக்குள்ள போய் வெளியே வரணும். அப்போ அவ்வளோ ஒரு அமைதி, ஒரு அன்பு, ஒரு நல்ல ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கிறது சார். இது ஒவ்வொருத்தரும் வந்து இந்த கலியுகத்துல சுவாமி 3 அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. 3 அவதாரத்தையும் நம்ம பார்க்க முடியாது, சில பேர் பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த பிரேமசாய் அவதாரத்தை 3 அவதாரம் மொத்த ரூபமா இருக்காங்க சுவாமி. இந்த இடத்துல வந்து நீங்க சுவாமி தரிசனம் பண்ணி உங்களுடைய அன்பை கொடுத்து இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுங்க சார். வணக்கம் சார்.